Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரீக்கு இல்லனா ஈவினிங் டைம் அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண போறதுக்கு வந்துட்டு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான பேஸ், ஐ மேக்கப், லிப் மேக்கப் என்ன மாதிரி நீங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த ஒரு ஜூவி ஹெல்தி க்ளோவோடையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவர் த டாப்பா மேக்கப் இல்லாம பட் அட் த சேம் டைம் இந்த சாரிக்கு ஓவராலா ஸ்டைல் பண்றதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கா இது இருக்க போகுது. பட் என்னோட ஆக்சசரிஸையும் என் கூந்தலையும் வந்து யூ ஆர் கோயிங் டு இக்னோர் பிகாஸ் என்னோட மூடிக்கு வந்துட்டு நான் ஒரு பிரேக் விடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் பிரேக் விட போறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீட் டேமேஜ் பண்ணேன். ஏன்னா டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஹீட் டேமேஜ் பண்ணேன். ஸோ அதனால ஐம் லீவிங் இட் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டு இதான் என்னுடைய நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சர். ஜஸ்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அப்படி நான் வந்து விட்டுருக்கேன். அதனால இப்படி இருக்கு. ஆல்சோ இட் லுக்ஸ் நைஸ். இந்த மாதிரி டிசைனர் சாரிக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணாலே ஜஸ்ட் மேலால மட்டும் நான் கொஞ்சோண்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பேன். இப்போ வெளியில போறேன் அப்படின்னா ஐம் ஆல்சோ திங்கிங் ஆஃப் டூயிங் திஸ். ஏன்னா கொஞ்சம் வால்யூமினஸா அப்படியே பெருசா நல்லா தான் இருக்கு. ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் கெட்டிங் ரெடி. இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஈவெண்ட் நான் ரீசெண்டா இப்போ அட்டன் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஐம் திங்கிங் ஓகே இப்படியே பண்ணிக்கலாமா பேசாம ரொம்பலாம் ஸ்டைல் பண்ணாமா அப்படின்ட்டு. ஸோ அது ஒண்ணு. அடுத்தது கம்மல். ஓகே, இந்த சாரிக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிராசி பிரான்ஸ் ரோஸ் கோல்டு ஜிகி பண்ற ஒரு பிளவுஸ் வித் கிரே சாரி. இதுக்கு வந்து ஜுவல் எடுக்கிறது ஒரு பெரிய அக்கப்பூரான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஜுவல் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா வந்து செட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால ஒரு கிரே கலர் ஸ்டட் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க மைண்ட் பண்ண போறது இல்லையா. வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் த மூஞ்சி. ஓகே, மூஞ்சி மேக்கப், அந்த ஐஸ் எப்படி நீங்க பண்ணலாம், லிப்ஸ் எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு மேல வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போகலாம். பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னோட ஸ்கின் ஆல்ரெடி நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மாய்ஸ்சரைசேஷன் வேணும் எனக்கு. ஸோ திருப்பி நான் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோட ஸ்கின்ல டைட்டா நான் வந்து அழுத்தி மசாஜ் பண்றேன். ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் என் ஸ்கின் வந்து த்ரூ அவுட் த நைட் மேக்கப்பையும் அழகா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் அண்ட் ஸ்கின்னும் வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும் அப்படின்றது. இது என்ன மீதி இருக்கோ அது கோஸ் டு மை கழுத்து. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாருமே வந்து இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லா அழுத்தி ப்ராடக்டை என்னுடைய ஸ்கின்குள்ள ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்கிறேன். அடுத்தது ஐம் கோயிங் டு ப்ரெப் மை ஃபேஸ். இந்த மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் லாவெண்டர் ஃபிக்ஸ் மிஸ்ட் வச்சு இது மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. அதாவது மேக்கப்பை செட் பண்றதை விட ஸ்கின்னை ப்ரெப் பண்றதுக்கு, மேக்கப்பை மெல்ட் பண்றதுக்கு, ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த ஃபிக்ஸ் பிளஸ் மிஸ்ட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். லைக் செட்டிங் ஸ்ப்ரேன்னு ஒர்க் ஆகிறத விட. ஓகே, அடுத்தது ஐம் கோயிங் டு பிரைம் மை ஃபேஸ். பிரைமருக்கு நான் இந்த மேக்கோட ஸ்ட்ரோப் கிரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு. இது வந்து ஜஸ்ட் பிரைமிங் மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு அந்த ஒரு லியூமினஸ் க்ளோ வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஸ்கின்னே வந்து ஜூவியா ஹெல்தியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான க்ளோ கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய மேக்கப் ரொட்டீன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இதையே நான் இன்னும் நிறையவே எடுத்து என் கழுத்துல நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஒரு ஜூவி ஹெல்தி க்ளோயி லுக்குக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்டர். இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். இது ஆரஞ்சு இல்ல, ரெட்டிஷ் கரெக்டர். உங்களுடைய பிக்மெண்டேஷனோட இன்டென்சிட்டி பொறுத்து நீங்க ஆரஞ்சு இல்லைனா ரெட்டிஷ் இல்லைனா பீச் கரெக்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்டைம்ஸ் ஜாஸ்தியா போட்டுருவேன். இது வந்து கம்மியா போடுங்க. எல்லாரும் போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து என்னுடைய மேக்கப் இட் லுக்ஸ் பெட்டர் இந்த மாதிரி நான் ஆரஞ்சு கரெக்டரோட போடும்போது. நான் ஆரஞ்சு கரெக்டரை போட்டுட்டு என்னுடைய கையால பிளெண்ட் பண்றதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்ட்ரோல் இருக்கும். எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா பக்கத்து கிளீன் விரல் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மீதி இருக்கோ அது கோஸ் டு த நெத்தி ஏரியா. இந்த இடம் இங்கெல்லாம் ஜென்ரலா எனக்கு வந்து கொஞ்சம் கிரேனஸ் ஆகும் என்னுடைய மேக்கப். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுவேன். இந்த ரிமலோட கோகனட் ஷேட் ஐ நோ நிறைய பேர் வந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணி கிடைக்கல. நானுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷேட்ஸ். லைக் நியூட்ரலா இருக்கும், ரொம்ப வார்மா இருக்காது. அதுக்கு ஒரு நல்ல ஷேட் டியூப் வந்துட்டு இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட IRL ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர் C13.2. நான் இன்னொன்னு பேக்கப் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். நான் பாண்ட் திஸ் வே கன்சீலர் அது இதுன்னு நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து ட்ரை பண்றேன். பட் அந்த அண்டர் டோன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரல் அண்டர் டோனா இருக்கிறத நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். அந்த மாதிரி நியூட்ரல் அண்டர் டோன்ல இருக்கிறது பாண்ட் திஸ் வேல நான் ஒரு 4-5 ஷேட்ஸ் ட்ரை பண்ணியும் இன்னும் நான் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போதைக்கு ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் on this again.
நீங்க யாராவது வேணும்னா ஓடி போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா கோகோனட் ஷேட் நிறைய பேர் கேட்டு கேட்டு நானும் சரி ஓகே ஏன் இப்படி கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு போய் செக் பண்ணா ஷேடே காணோம். ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. என் மூஞ்சுக்கு முன்னாடி நான் டேபிள் ஃபேன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அந்த காத்து அப்படியே என் கண்ணெல்லாம் வந்து தண்ணி வர வைக்குது. டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் இது வந்து இட்ஸ் ஃப்ரம் ரெனே. இதை வச்சு நான் இப்போ இந்த கன்சீலரா பிளெண்ட் பண்றேன். ரொம்ப சாஃப்டா இது மேல நான் டேப் பண்றேன். இதை நான் அப்படியே ட்ரையா யூஸ் பண்ணல. தண்ணியில ஃபுல்லா புழிஞ்சிட்டு தண்ணியில ஃபுல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு யூஸ் பண்றேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு செமி ஜூவி லுக் மாதிரி என்னுடைய பேஸ் வேணும். அது ஃபிளாலெஸ்ஸாவும் இருக்கணும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ கழுத்துல எனக்கு ப்ராடக்ட் போடுறது பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் இங்க டார்க்கா இருக்க இடத்துல மட்டும் ஸ்பஞ்ச் என்ன மீதி இருக்கும் அது மட்டும் இட் ஜஸ்ட் கோஸ் ஹியர். அவ்வளவுதான். அண்ட் என்னுடைய வாய்க்கு செம்மையான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் இப்ப தேவை. காலையில இருந்து காஞ்சு போயிட்டு இருக்கு பயங்கரமா. நான் என்னுடைய வேஸ்லின் லிப் தெரப்பி எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் லேயரா லனேஜ் போட்டா கூட வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ ஏன் தெரியுமா ரீசன்? தண்ணி ஒழுங்கா குடிக்கிறது இல்ல. ஸோ ஒழுங்கா தண்ணி குடிங்க. உள்ள நீங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கலன்னா வெளில என்ன பூச்சி வேலை பண்ணாலும் சொன்ன பேச்சு கேட்காது மூஞ்சு. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். ஐ நோ நம்ம இப்ப வந்து கன்சீலர் போட்டோம். ஆனா நான் இப்போ ஒரு ஸ்கின் டிண்ட் இதுக்கு மேல போட போறேன். இந்த ஸ்கின் டிண்ட் ஏன்னு தெரியல ஒரு மாதிரி ஒரு லியூமினஸ் க்ளோ வந்து கொடுக்குது ஸ்கின்ல. ஆனா அதுல ஜிகு ஜிகுன்ற பார்ட்டிகல்ஸ் அந்த ஸ்ட்ரோப் கிரீம் மாதிரி எதுவுமே வந்து இதுல இல்ல. மேட்டா தான் இருக்கு. பட் இது போட்டா என் ஸ்கின் வந்துட்டு மை ஸ்கின் பட் பெட்டர், நேச்சுரலாவே என் ஸ்கின் வந்து இப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இது எனக்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டான ஷேடும் கூட. ஸோ அதனால நான் ஜாஸ்தி போடல. ஜஸ்ட் என்னுடைய ஃபேஸ் ஹைலைட்டடா தெரியுற இடத்துல மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். சரி, ப்ரௌன் ஸ்கின் பிக்மெண்டடா இருக்க ஸ்கின்ல ஒரே ஷேட் ஆஃப் ப்ராடக்ட் உங்களால கண்டிப்பா ஏத்த முடியாது. உங்களுடைய ஒரு ஏரியா ஆஃப் த ஃபேஸும் ஒரு ஷேட்ல இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் 2 to 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். இப்போ நான் வந்து என்னுடைய கண்ணு கீழே இருக்க ஏரியாவை ஹைலைட் பண்ணிக்க போறேன். மை ஃபேவரட் லாரியல் இன்ஃபாலிபிள் கன்சீலர். இது ஒரு பிராண்ட் நியூ பேக், புதுசா வாங்கினது. இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிறதுக்காக வாங்கினது. ஐ திங்க் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டில் நான் வந்து யூஸ் பண்றேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் ஒன். பட் இதை வந்து கண்ணு கீழே மட்டும் கொஞ்சமா போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கரெக்டான பேஸ் ப்ராடக்ட்ஸோட ஏத்துறீங்க. ஆரஞ்சு போட்டு ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற கன்சீலர் ஷேட் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டர் ஷேட்லாம் ஏத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரே ஆகுற இஷ்யூ கிடைக்க போறது கிடையாது. இப்போ இந்த பவுடர் வச்சு நம்ம செட் பண்ண போறோம். நான் இந்த மார்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்றேன். ஸோ லூஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை ட்ரையாங்கிள் பவுடர் பஃப்ல எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே ப்ரெஸ் பண்றேன். இந்த பேக்கிங் அந்த வேலைலாம் இல்ல, அழகா ப்ரெஸ் பண்ணி செட் பண்றேன். எஸ், என்னுடைய ஃபேஸ் வந்து அப்படியே மேட்டா இருக்கணும் இப்போ நான் பவுடர் வச்சு செட் பண்றது. பட் த்ரூ அவுட் த டே அது மேட்டா இருக்க போறது கிடையாது. அந்த மாதிரி ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த ப்ராசஸ்ல யூ வில் see. என்னுடைய லிப்ஸ்ல எவ்வளோ ட்ரை டெட் ஸ்கின் பாத்தீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் பீலிங். மூஞ்சில வேற இந்த ஜிகு ஜிகுன்னு இந்த ஜிகுனாலாம் போய் ஒட்டுறது எனக்கு பார்க்க ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, கண்ணாப்பினா அன்னிவனா இருக்கும். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, பவுடர் வச்சு இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். மார்ஸோட இந்த ஐ மேக்கப் கிட், ஐப்ரோ கிட் உடஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா தான் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போறேன். டிஃபைன்டால இல்ல, டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆல்சோ ஐப்ரோஸ் நான் இப்பதான் வந்து ட்ரிம் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய வேலைகள்லாம் நான் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. லைக் ஷேப் பண்றதுக்கு அதுக்கெல்லாம். இவ்வளவுதான் ஃபார் நவ். என்னுடைய ஐஸ் வந்துட்டு ஐலிட் ஏரியா நான் வந்து மேட்டா தான் வச்சுக்க போறேன். நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஃபேவரட்டான இந்த ஐயோ மேட்டா வச்சுக்கலாம் நினைச்சா, ஆனா இங்க என்னுடைய பிளவுஸ்க்கு மேட்ச் பண்ற ஒரு ஷேட் ஒன்று இங்க இருக்கு. இங்க இது இந்த கலர். ஓகே, நோ மேட் லுக். இதுதான் நான் போட போறேன். பட் டைரக்டா இந்த கலர் நான் போட போறேன். இந்த ஐலிட்ஸ் வந்துட்டு கான்டோர் பண்றது, செட் பண்றது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓ மை காட், வாவ். ஐ லவ் திஸ் பேலட். இது வந்துட்டு நைக்காவோட டபுள் சாக்லேட் சிப். இதே அப்படியே ஐலிட் ஃபுல்லா நான் வந்து பேக் பண்றேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹூடட் டீப் செட் ஐ. ஸோ பெருசா நிறைய ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க கண்ணை மூடி போஸ் கொடுத்தா மட்டும் தான் தெரியும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே ட்ராமேட்டிக்கா இருக்க லுக் கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் வேணாம். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு லுக்கா இருக்கட்டும்ட்டு ஐ ஆம் அப்ளைங் திஸ் கலர் ஜஸ்ட் டைரக்டா. அப்புறம்
இதுல ஒரு ப்ரஷ் ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி. இந்த ப்ரஷ்ல இங்க ஒரு லைட் ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேட் எடுத்து என்னுடைய ப்ரோபோன் ஏரியாவை நான் ஹைலைட் பண்றேன். ஜஸ்ட் அந்த இடத்த பளிச்சுன்னு காமிக்கிறதுக்காக மட்டும். காஜலுக்கு மேப்ளின் கொலாசல் காஜல் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் என்னுடைய அப்பர் வாட்டர் லைனை மட்டும் டைட் லைன் பண்றேன். இது கண்ணை அப்பப்ப மூடும் போது எவ்வளவு பிக்மெண்ட் கீழே ஒட்டுதோ அது மட்டும் போதும். ஆர் நம்ம லுக் முடிச்ச அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்பவே அதை ஃபிக்ஸேட் பண்ண வேணாம். சோ என்னோட அப்பர் வாட்டர் லைன்ல மட்டும் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது ஸ்டேஸோட 9 to 9 லிக்விட் ஐலைனர். இதை வச்சு நான் வந்து ஐலைனர் லுக் வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காவே நான் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். பெரிய விங்லாம் எதுவும் போட்டுக்கல. 2 சைடும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பிக்கா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மேக்கோட மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா. நான் வந்து இப்போ உடனே ஃபால்சீஸும் அப்ளை பண்ணிட போறேன். சோ அதுக்கு ஒரு பேஸ் மாதிரி இது இப்படிதான் வந்து லுக் இருக்க போது. ஐஸ் வந்து இந்த மாதிரிதான் அப்பரா லாஷ் லைன் திக்கா இருக்க போது. ஃபால்சீஸ்ல ஆல்ரெடி நான் வந்து க்ளூ ஒட்டி ரெடியா வச்சிருக்கேன். சோ கரெக்டா இருக்கும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. இது வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஐலைனர் கரெக்ட் பண்ற வேலை அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இப்படிதான் நான் வேணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய ஐஸ் இப்படி லோவர் லாஷ் லைன் வந்து கொஞ்சம் பிளண்டாவே இருக்கட்டும். நான் பெருசா எதுவும் பண்ணல. பட் லைட்டா ரொம்ப லைட்டா அங்க எனக்கு முடி இருக்குன்றத காமிக்கிற அளவுக்கு மட்டும் லைட்டா மஸ்காரா. இப்ப அந்த பவுடர் எப்படி அழகா செட்டில் ஆயிருக்கு பாத்தீங்களா? அந்த லூஸ் பவுடர் ஃபர்ஸ்ட் போட்டது எப்படி ஒரு மாதிரி அப்படியே பளிச்சுன்ட்டு அன்னிவனா அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கு. பிரான்சருக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோடைய மேப்ளின்னு சொல்லுவாங்க. மேக்கப் ரெவல்யூஷனோடைய இந்த பிரான்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிளவுஸ்ல இருக்க இந்த ஜிகிஸ்லாம் என் முகத்துல ஒட்டுறது சீரியஸா எனக்கு செம்மையா பாதர் பண்ணுது. அது ஏதோ அங்கங்க குப்பை மாதிரி. எனிவேஸ் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த பிரான்சர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கண்ணத்தோட சைட்ஸ் இந்த பவுடரி லுக்க வந்துட்டு இந்த பிரான்சரும் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். அதாவது அந்த லைட் ஷேட் பவுடர் வந்து ஸ்கின் டோனோட மர்ஜ் பண்ண வைக்கிறது இந்த பிரான்சர் தான் செய்ய போகுது. ஸோ இது என்னுடைய ஜா லைன்லயும் பண்ணிக்கிறேன். அது மட்டும் பண்ணல, என் கழுத்தையும் வந்து இது மேட்ச் பண்ண போகுது. பிகாஸ் எனக்கு ரொம்ப நிறைய ஷேட் வந்து லைட்டா போறது பிடிக்காது. ஜஸ்ட் என்னுடைய அண்டர் ஏரியாவை பிரைட்டா வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து இந்த நெத்தியோட அவுட்டர் பார்ட்ஸ் அங்கேயும் போட்டு ஜஸ்ட் இப்படி கோடா மட்டும் இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணாதீங்க. இன்வெர்ட்ஸ் ஓவராலா நெத்தியும் லைட்டா டச் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் பிளெண்டடா இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபிளாஷ் போட்டோகிராஃபி எல்லாம் வந்து இங்க தனியா கோடு இப்படி தனியா கோடுன்னு இருக்கும். ஸோ சர்க்குலர் ஓவராலா நீங்க போட்ட பவுடருக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி தனியா வந்து தெரியாது. இது வந்து கண்ணாப்பினா நான் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். இப்படியெல்லாம் வைக்காதீங்க, அழகா வைங்க, இல்லைன்னா ப்ரஷ் வீணு போயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா மறுபடியும் உங்களுடைய அந்த அண்டர் ஏரியா பிரைட்னஸ்க்கு ஏதாவது ஒரு பிரைட்னிங் காம்பாக்ட். நான் வந்து ஹீரோவோட இந்த காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். ஷேட் 05 ஹனி டேன். கொஞ்சம் பிரைட்டாவே இருக்கும். இதை எடுத்து இந்த அண்டர் ஏரியால பேக் பண்றேன். ஸோ இது வந்து அந்த பிரான்சரையும் பிளெண்ட் பண்ணும், அண்டர் ஏரியாவும் பிரைட்னஸ் கொடுக்கும். எதுவும் வந்து ரொம்ப தனித்தனியா சங்கியா அந்த லுக்கும் வந்து இருக்காது. அகைன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இதெல்லாம் இப்போ உடனே போட்டதுனால அப்படியே ஒரு மாதிரி பக்கப்பலீர்னு இருக்கும். பட் யூ ஹாவ் டு லெட் இட் சிட். பிளஷ்க்கு வந்துட்டு மேக்கோட பிஞ்ச் மீ ஷியர் டோன் பிளஷ். இதை எடுத்து ஜஸ்ட் இந்த கண்ணத்தோட சென்டர் பார்ட்ல லைட்டா போடுறேன். இப்படிதான் சென்டர்னு ஆரம்பிப்பேன், அப்புறம் அப்படியே ஃபுல்லா வந்துட்டு நான் பண்ணி விட்டுருவேன். பட் நோ, நாட் திஸ் டைம். ரொம்ப லைட்டா இந்த சென்டர் ஏரியா. ஒரு மூக்கு சொல்லல தான் செய்வேன். ஓகே, இது ஓவராலா அந்த ஒரு லுக் கொடுக்கறதுக்கு டை அப் பண்றதுக்கு இந்த கலரே மூக்கு இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஈவனா மெல்ட் டவுனா வந்து தெரியும். ஓகே, இப்ப என்னுடைய ஐலைனரை நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த ஐலைனர் எடுத்து எங்கேயாவது கரெக்ஷன் வேணும்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன். அந்த பேண்ட் மேலே இந்த கண்ணில் மட்டும்தான் கொஞ்சம் குளறுபடியா இருந்தது. ஐ கரெக்டட் இட். இந்த கண்ணு இட்ஸ் ஃபைன். ஸோ அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே பண்ண போறது இல்லை. அந்த பேண்டோட ஸ்டிக் பண்ணிருக்க இடமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியால இல்ல, புது லேஷஸ் தான் அப்படின்றதுனால. சப்போஸ் ஆல்ரெடி யூஸ் பண்றதுன்னா க்ளூ எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது மேல காஜல் வச்சோ இல்லைன்னா ஐ ஷேடோ வச்சோ நீங்க வந்துட்டு ரப் பண்ணீங்கன்னா நல்லா இன்டென்ஸ் பிளாக் லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ என் ஐஸ் அவ்வளவுதான். இப்போ என்னோட லிப்ஸ் முடிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு செட் மை ஃபேஸ் ஆர் மெல்ட் மை ஃபேஸ். அதுக்கு வந்துட்டு இந்த
ஃபிக்ஸ் பிளஸ் இதே நான் திருப்பி அடிச்சுக்கிறேன். நல்லா ஓவர் போட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. ஓகே, இது அப்படியே செட் ஆகுற டைம்ல நான் என்னுடைய லிப் வேலையை முடிச்சிட போறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் பண்றதுக்கு இந்த லிப் விப் ஃப்ரம் ஃபே பியூட்டி இது எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து ஸ்ட்ராப். ஆமா, ஸ்ட்ராப். பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் கலர். இப்போ என்னுடைய லிப் பாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கலர் வந்து அவுட்லைன் தான். ஓகே, இது உள்ள ஃபில் பண்றதுக்கு நான் வந்துட்டு இந்த மார்ஸோட நான் டிரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு காலியா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரெகுலரா எனக்கு வாங்கினேன், நான் இது ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்ம போட்ட அந்த லிப் பாம் கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு ஷைனி லுக் கொடுக்குது. பட் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அந்த ஷைனி லுக் வந்து போயிடும். அண்ட் இந்த ஃபிக்ஸ் பிளஸ் போட்டேன்ல, அதனால இந்த ஒரு செம்ம ஜூவி லுக் வந்து கொடுக்குது. நீங்க வந்து ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்கன்னா இதோட நீங்க நிறுத்திக்கோங்க. ஐ அம் நாட் அ ஃபேன் ஆஃப் திஸ் லுக். எனக்கு கண்டிப்பா இந்த ஒரு பவுடரி எஃபெக்ட் வந்து வேணும் என் முகத்துல. ஸோ நான் இப்போ காம்பாக்ட் வச்சு திருப்பி எல்லாத்தையும் வந்துட்டு மேட் ஆக்க போறேன், முக்கியமா இந்த டீ ஜோன் அண்ட் அண்டர் ஐ ஏரியாவை. ஸோ அதே காம்பாக்ட என்னுடைய அண்டர் ஐ ஏரியா இது வந்து இன்ஸ்டன்ட் அப்படியே ஃப்ரெஷன் அப் பண்ணி என் முகத்தை திருப்பி ஃப்ரெஷ் ஆக்குன மாதிரி, லைக் ஃப்ரெஷ்ஷா மேக்கப் போட்ட மாதிரி. ஆல்சோ நான் சொன்னால இப்ப போடும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா பளிர்னு இருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அது அழகா வந்து செட்டில் ஆயிடும். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஜூவி பேஸ் போட்டோம்ல இந்த மேக்கோடது, அது கூட டைம் ஆக ஆக என்னுடைய முகத்துல வந்து அப்படியே மெல்ட் ஆகி மேக்கப்பும் மெல்ட் ஆகி அந்த ஒரு ஜூவி லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால நான் எதுவும் பவுடர் ஹைலைட்டர், லிக்விட் ஹைலைட்டர் அந்த வேலை எதுவும் பண்ணல. இந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால ஹெவி ஆக்கிற வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த லுக் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். எனக்கு டெஃபினட்டா பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு டிசைனர் சாரீக்கு வந்துட்டு நீங்க வந்து மினிமலான மேக்கப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி வந்துட்டு யூ கேன் கோ ஃபார். முக்கியமா உங்களுடைய ஐஸ்ல வந்துட்டு ஃபுல்லா ஓவராலா ஐஸ்ல வந்து பிளாக் ஏத்தாம ஜஸ்ட் ஒரு பார்ட்ல மட்டும், அண்ட் ப்ரிஃபர் பண்ற ஏரியா வந்து இந்த அப்பர் லேஷ் லைன் ஏரியா. அந்த ஏரியால நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஐலைனர் பண்றது, ஒரு ஃபால்சி சொல்றது, இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும். லிப்ஸ் வந்து இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்க வந்து நியூட் கிளாசி லிப்ஸ் போலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மேட் போல்ட் லிப்ஸ், இல்லைன்னா மேட் நியூட் லிப்ஸ், இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஸ் நீங்க பண்றீங்க, இந்த மாதிரியான ஒரு ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் ஒரு டிசைனர் சாரிக்கு நீங்க வந்துட்டு பேர் பண்றீங்கன்னா அது வந்துட்டு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஆர் அட்லீஸ்ட் எனக்கு வந்து பிடிச்ச வே டு கெட் ரெடி வென் ஐ வேர் டிசைனர் சாரி. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நான் காமிச்ச ஸ்டெப்ஸ், டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துட்டு லுக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.